ஹலோ மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு மசாலா மணக்குது சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா கீரை கடைகள் தான் பார்க்க போகிறோம். முருங்கைக்கீரை வச்சு சூப்பராக பருப்பு போட்டு கீரை கடைகள், முருங்கைக்கீரை கடைகள் எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம். பாருங்கள், ஒரு வெங்காயம், 4 தக்காளி, 3 பச்சை மிளகா, கூடவே பூண்டெல்லாம் உரித்து ரெடியாக வச்சுருக்கேன். இப்போ 100 பருப்பை நம்ம வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி சேர்த்துட்டு அதில் நம்ம நறுக்கி வச்ச வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, பூண்டு எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து நம்ம இதை விசில் விட்டு எடுத்துக்கலாம். ஒரு 3-4 விசில் விட்டு நல்லா எடுத்துக்கோங்க. இப்போ நான் ஒரு கைப்பிடி அளவு முருங்கைக்கீரையோ இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அதை ஒரு வானலில் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இதில் ஒரு 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்துட்டு இது நல்லா சுருங்கட்டும். அந்தளவுக்கு நீங்கள் சிம்மில் வச்சு நல்லா இதை ஃப்ரை பண்ணிக்கோங்க. பாருங்கள், நீங்கள் வதக்க முருங்கைக்கீரை நல்லா சுருங்கும். பாருங்கள், சுருங்க ஆரம்பிச்சிச்சு லைட்டாக. சிம்மில் வச்சு நல்லா இது நீங்கள் அந்த தண்ணியெலாம் இருக்கிற அளவுக்கு நீங்கள் இதை முருங்கைக்கீரையை நல்லா கிளறி இது பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா சுருங்கினோடனே இதை நான் மண் சட்டியில் போட்டு கடைய போகிறேன். தண்ணியெலாம் இல்லாமல் வெறும் கீரையை மட்டும் எடுத்து மண் சட்டியில் போட்டுக்கலாம். கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் கல் உப்பு சேர்த்துக்கிறேன். பாருங்கள், பருப்பு, வெங்காயம், தக்காளி எல்லாம் வெந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம அந்த கீரையை நல்லா கடைஞ்சிக்கலாம். இலைலாம் தெரியாத மாதிரி நல்லா உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கடைஞ்சிக்கோங்க மத்து வச்சு. இப்போ கூடவே அந்த பருப்பு நம்ம ரெடி பண்ணி வச்சோம்ல, அந்த பருப்பையும் சேர்த்து கடைஞ்சிக்கலாம். அவ்வளோதான். பாருங்கள், சூப்பராக முருங்கைக்கீரை கடைகள் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரு தாளிப்பில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் நல்லா காஞ்சோடனே அதில் வடகம் சேர்த்து தாளித்து கொட்ட போகிறோம். எண்ணெய் நல்லா காயட்டும். காஞ்சவொடனே இதில் 1 டீஸ்பூன் வடகம் சேர்த்துக்கலாம். வடகத்தோட ரெசிபி நம்ம சேனலில் இருக்குது, நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். கூடவே காஞ்ச மிளகா 2-3 கிள்ளி தாளிச்சிக்கலாம். அவ்வளோதான். எல்லாம் பொரிஞ்சோடனே இதில் தாளிப்பு கொட்டி கிளற வேண்டியதுதான். பாருங்கள், முருங்கைக்கீரை கடையல் பருப்பு போட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சத்தானது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணிட்டு மனசாம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் சப்போர்ட்டால் தான் இந்த சேனல் இவ்வளோ தூரம் வந்திருக்கு. நான் நம்புறேன். மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.